நம்மள மாதிரி மிகச்சிறப்பான நபர்களுக்கு லைஃப்ல ரொம்ப கஷ்டமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சும்மா இருக்கிறது. ஒரு உதாரணத்துக்கு பஸ்ஸுக்காக வெயிட் பண்றோம், ரொம்ப நேரமா பஸ்ஸே வரல. அல்லது ஒரு நபர் ஒரு 10 மணிக்கு வரேங்கிறாரு, மணி 10:30 மணி ஆச்சு, இன்னும் வரவே இல்லை, ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்கிறோம். இது மாதிரி சூழ்நிலைகள் நம்ம லைஃப்ல நிறைய இடத்துல நம்ம சந்திப்போம். எப்பெல்லாம் நமக்கு பிடிக்காம காத்துட்டு இருக்கிறோமோ அப்பதான் நம்மளோட எனர்ஜி நிறைய லாஸ் ஆகுது, நம்ம ரொம்ப டயர்டா ஃபீல் பண்றோம் அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. அதுக்கு காரணம் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, லேட்டா வர பஸ்ஸோ லேட்டா வரக்கூடிய நம்ம நண்பரோ கிடையாது, நாம தான் காரணம். ஏன்னா அவங்க எல்லாமே ஏரியா பியாண்ட் கண்ட்ரோல், நம்ம கண்ட்ரோலில் கிடையாது, நம்ம மட்டும்தான் நம்ம கண்ட்ரோலில் இருக்கிறோம். இன்னொரு உதாரணம் பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, லாங் டிராவல் நம்ம பஸ்ஸில் போயிருப்போம் எல்லாருமே, ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம், மேபி காரில் கூட நீங்கள் போயிருக்கலாம். வேற ஒருத்தர் நமக்காக கார் ஓட்டும் பொழுது நம்ம உட்காந்துட்டு போகும்போது பாருங்க, ஒரு 3 மணி நேரம் நமக்காக கண்ணு முடிச்சு டிரைவரனா வண்டி ஓட்டுவார், பஸ் ஓட்டுவார். ஆனால் அவர் 3 மணி நேரம் கழிச்சு ஜம்முன்னு இறங்கி போவார். ஆனால் நம்ம ஒரு 3 மணி நேரத்தில் ஏதோ பெருசாக வெட்டி முறிச்ச மாதிரி ரொம்ப டயர்டாக பஸ்ஸிலேருந்து இறங்கி போவோம். இதுக்கு என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, டிரைவர்னா ஒரே ஃபோக்கஸாக டிரைவிங்கை மட்டும் பண்ணுறாரு. ஆனால் நம்ம சும்மா உட்காந்துட்டு இருக்கிறோம், கொஞ்ச நேரம் மொபைல் பார்ப்போம், மொபைலில் ஷார்ட்ஸு ஃபீட்ஸ் எல்லாமே முடிஞ்ச பின்னாடி சும்மா உட்காந்துக்கிட்டே இருப்போம். நம்மளோட எண்ணங்கள் எங்கெங்கேயோ போயிட்டு இருக்கோம். ரொம்ப முக்கியமான விஷயம் அதுதான். நம்ம ஐம்புலன்களின் வழியாக மட்டும் நம்மளுடைய எனர்ஜி செலவாகலை, எண்ணங்களில் தான் அதிகப்படியான ஆற்றல் செலவாகிறதா ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. அப்போ நம்ம சும்மா இருக்கும்போதெல்லாம் சூப்பராக இருக்கும்னு நினச்சா எப்படி இருக்கும்? லைஃப்பில் பெரும்பாலான நேரம் நம்ம எதை பற்றி நினைக்கிறோமோ அதுவாகவே ஆகிறோம். இதுதான் இக்கால மிகப்பெரிய கண்டுபிடிப்பு. அப்போ அது மாதிரி நேரங்களில் ஜாப்ல ப்ரொமோஷன் கிடைச்ச மாதிரி நினச்சி பார்க்கலாம், பிஸ்னஸில் நல்லா டெவலப் ஆன மாதிரி நினச்சி பார்க்கலாம், நிறைய பணம் கைக்கு வந்த மாதிரி நினச்சி பார்க்கலாம், ரொம்ப அழகாக இருக்கிற மாதிரி நினச்சி பார்க்கலாம், ஃபிட்டாக இருக்கிற மாதிரி நினச்சி பார்க்கலாம். இது மாதிரி நம்ம லைஃப்பில் என்ன வேணுமோ அதை அந்த டைமில் யோசித்து பார்க்கும்போது வெயிட் பண்ணக்கூடிய அந்த நேரமும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதே சமயம் அதுக்கடுத்து வரக்கூடிய நம்ம லைஃபும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஸோ அடுத்த முறை நம்ம சும்மா இருக்கும் பொழுது நம்மளுடைய பெஸ்ட் வெர்ஷனை திங்க் பண்ண போகிறோமா, இல்லை எப்பவும் போல இருக்க போகிறோமா? சாய்ஸ் நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ சும்மா இருக்கும்போதெல்லாம் சூப்பராக இருக்கேன்னு நினைக்கலாம்.